Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம CTET எக்ஸாமுக்கு உள்ள சிலபஸ்ல இருந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் 4 கிளாஸ் அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. First, square. If a number is multiplied by itself, then the result of this multiplication is called the square root of the number. ஒரு நம்பரை அந்த நம்பராலேயே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 into 8 அந்த நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணணும். தென் 8 8s are 64. ஸ்கொயர் ஆஃப் 25 is 25 into 25. 25 square is 625. Important notes அப்படின்னா the square of an even number is always even and the square of an odd number is always odd. ஒரு நம்பர் ஈவன் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஆட் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டும் ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வந்து நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர் இஸ் ஏ வேல்யூ தட் தென் மல்டிப்ளைடு பை இட் செல்ஃப் கிவ்ஸ் த நம்பர். ஒரு நம்பரை நம்ம அதே நம்பரால் திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ 64 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து 8. 8 8s are 64. ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சதுன்னா அதான் ஸ்கொயர் ஆஃப் 64 is equal to 8. இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்குள்ளாடி உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேர் ஆர் 2 methods ஆஃப் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ். 2 மெத்தட் இருக்குது, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். To find the square root by factorization method, we can use the following steps. யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ்பிரஸ் த கிவன் நம்பர் as the product of prime factor. ஃபர்ஸ்ட் கிவன் நம்பரோட prime factors நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப், கீப் these factors in pairs. அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம பேர்ஸாக எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது 24 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 6 are 24. again 2 3s are 6. அப்போ ஃபேக்டர்ஸ்ன்னு வரும்போது 2 2 3 வரும். அப்போ வந்து இதுதான் ஃபேக்டர்ஸ். தேர்ட் ஸ்டெப் வந்து டேக் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ் டேக்கிங் 1 out of every pair of சேம் பிரைம்ஸ். இந்த ஃபேக்டர்ஸில் வந்து சேம் பிரைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பேரை நம்ம எடுக்கணும். திஸ் ப்ராடக்ட் gives the square root of given number. இந்த பிரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் தான் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் நம்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1089. எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1089 11th டேபிளில் போவோம். 11 99s are 1089. again 11 9s are 99. 3 3s are 9. 3 1 is 3. அப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது நமக்கு? 11 into 11 into 3 into 3. taking one number from each pair and multiplying together, then we get. அப்போது இந்த ஈச் பேரில் இருந்து ஒன் நம்பரை நம்ம டேக் பண்ணுறோம். தென் 11 into 3, அப்போது 33. இப்படி தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். வாட் லீஸ்ட் நம்பர் ஷுட் பி மல்டிப்ளைட் டு 245 டு மேக் தி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். 245 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 5 49s are 245. 7 7s are 9. 7 1 is 7. 245 ஃபேக்டர்ஸ் வந்து 5 7 7. 5 is not complete தானே. ஃபேக்டர் வந்து 5 வந்து ஒரு டைம் தான் இருக்குது நமக்கு. இதில் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 5 கூட வேணும். அப்போ தான் ஸ்கொயர்ஸ் எடுக்கும்போது ஒரு 7ம் ஒரு 5ம் நம்மளால எடுக்க முடியும். இங்கே அந்த 5 இல்லை. அப்போ நமக்கு ரிக்வயர்டு நம்பர் இஸ் 5. நமக்கு இங்கே தேவையான நம்பர் வந்து என்னது? 5. செகண்ட் மெத்தட், டிவிஷன் மெத்தட். The step of this method can be easily understood with the help of following example. இந்த following example வந்து போடும்போதே நமக்கு அந்த ஸ்டெப் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து find the square root of 18,769. Step 1 வந்து in the given number mark of the digit in pair starting from the unit digit. Each pair and the remaining one digit is called a period.
இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ 18,000 தந்திருக்காங்கல்ல, 18,769 கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை தனியாக எடுக்கணும். தென் டபுள் டிஜிட் ஆகிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 யூனிட் டிஜிட்டுக்கு நம்ம வந்து பெயர் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கான்ட்டு. இப்போ யூனிட் டிஜிட் இதில் என்னது 1. அப்போது 1 இஸ் 1. அப்போ மேலே ஒரு 1 இஸ் 1 அது போட்டிருக்கணும். தென் 2 டிஜிட் அப்படியே கீழே கொண்டு வரணும் ரிமைனிங் அடுத்த பெயரை. தென் இதுக்குள்ளாடி ஏதாவது போகுமா அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இப்போ 1 இஸ் 1 கிடச்சிதா. அப்போ இங்கே மேலே ஒரு 1 போட்டிருக்கோமா, இந்த 1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இப்போ இங்கே என்ன இருக்குது 87 இருக்குது தானே. அப்போ 23 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 69 கிடைக்குது. அதுக்குள்ளாடி எந்த வேல்யூ கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ போட்டு பார்க்கணும். இப்போ 21 போடணும் ஃபஸ்ட்டு. அப்போ 1 போடும்போது 1 இஸ் 1, 2 இஸ் 21 தான் ஆக்சுவலி நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே ஈக்குவல் ஆகாது. 2 போடணும். 2 ஆர் 4, 2 ஆர் 44 கிடைக்கும். அதுவும் ஈக்குவல் ஆகாது. தென் 3 போடணும். 3 ஆர் 9, 3 ஆர் 6. அப்போ 69 கிடைக்குது. இது வரைக்கும் ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குமான்னு செக் பண்ணணும். அப்போ 4 போட்டு பார்க்கும்போது 2 4 4 ஆர் 16, 6 1 4 2 ஆர் 8 96 கிடைக்குது. அப்போது அது 87ஓட பிகர் வேல்யூ. அப்போ நம்ம என்ன இதில் போடணும் 69 போடணும். அப்போ அந்த 3 வந்து இந்த கீழேயும் போடணும் மேலேயும் போடணும். புரிஞ்சுதா? கீழேயும் ஒரு 3 போடணும். ஃபர்ஸ்ட் 1 போட்டிருக்கிறது மாதிரி இங்கே கீழேயும் ஒரு 3 போடணும், மேலேயும் ஒரு 3 போடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே 13 கிடச்சிருக்கா நமக்கு. இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டு இந்த 13 கிடச்சிருக்கா. இந்த 13-ஐ நம்ம எகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 26 கிடைக்கும். அட் த சேம் மெத்தட் ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்கணும். அப்போ 261 தான் கிடைக்கும். எகெயின் 2 போடு, 3 போட்டு அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வரும்போது 7 போடும்போது சேம் வேல்யூ கிடைக்கும். அப்போ நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன கிடைக்குது 137. இதை மெத்தடில் பார்க்கும்போது நான் 1 square equal to 1 on subtracting we get 0 as the remainder. நமக்கு 1 is 1 ஸ்கொயர் பண்ணும்போது 0 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. Then bring down the next period 87. Now the trial divisor is 1 into 2 is equal to 2 and trial dividend is 87. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல 1 is 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பார்க்கணும். we take 23 as divisor and put 3 as quotient. The remainder is 18 கிடைக்கும். Then bring down next period. அடுத்த பீரியடை நம்ம கீழே கொண்டு வரணும் which is 69. Now the trial divisor is 13 into 2 equal to 26 and trial dividend is 1869. So we take 267 divided and 7 is quotient. The remainder is 0 now. இது நம்ம ஏற்கனவே தெரியும். அதை கீழே கொண்டு வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன ஈக்குவல் ஆகுது அந்த ஸ்கொயரை வந்து போட்டு பார்க்கணும். அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். கண்டினியூ பண்ணிகிட்டே போகும்போது லாஸ்ட்டில் ரிமைண்டர் 0 கிடைக்கும். 0 கிடைக்கும்போது ஸ்கொயர் ரூட் என்ன வேல்யூ அந்த நமக்கு தேவையான ரெக்கார்டு ஸ்கொயர் ரூட் 137 கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1,51,321? இப்போ இது நம்ம என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு பெயராக எழுதணும். இங்கே யூனிட் டிஜிட்லேருந்து பெயர்ஸாக நம்ம வரணும். இதுதான் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 15 13 21 பீரியடாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தென் 15க்கு உள்ளாடி ஏதாவது ஸ்கொயர் நம்பர் வரான்னு பார்க்கணும். அப்போ 3 3s are 9. தென் 15 minus 9 6. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3 இருக்கா, இந்த 3ல் 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். அப்போ 6. எகெயின் நம்ம செக் பண்ணணும். 6 1 ஃபஸ்ட் போடணும். 6 1 into 1 61 into 1 61. தென் 6 2 2s போடணும். 2 2s போடும்போது என்ன கிடைக்கும் 124 கிடைக்கும். அப்போ அதுவும் மேட்ச் ஆகாது. தென் அந்த மாதிரி கன்னியூ பண்ணி போட்டு வரும்போது 8 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது 8 போடும்போது 68 into 8 equal to 554 கிடைக்குது. எகெயின் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டு
38 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 76 கிடைக்கும். 76க்கு எகெயின் அதே மாதிரி 1 2 3 போட்டு செக் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு 9 வரும்போது கிடைக்குது. அப்போது 76 9 9s ஆர் 76 9 into 9 equal to 6021 கிடைக்கும். ரிமைண்டர் 0. அப்போ ஆன்சர் வந்து 389. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதான அனதர் ஒன் மெத்தட். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட். ஆனால் நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணும்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஃப்ராக்ஷன். இது வேறு கஷ்டமான எதுவும் இல்லை. நமக்கு பேசிக்கான 2 மெத்தட் பார்த்தோம் ஸ்கொயர் ரூட்டில். ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரூட் நமக்கு நல்ல ஈஸியாக தெரிஞ்சாலே போதும். இது வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்கிறதையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதுனா போதும், அவ்வளோதான். ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் எடுத்து எழுதுனா போதும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க 2704 டிவைடட் பை 81. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2704க்கு தனியாக நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், 81க்கு தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் கிடைக்கும். அதுதான். இப்போ இங்கே 2704னா 5 5s are 25. எகெயின் இவங்க வந்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 2704 5 5s are 25. தென் எகெயின் அடுத்த பீரியட் எடுக்கும்போது 5 2s are 10. 2 2s மல்டிப்ளை பண்ணும்போது 102 into 2 equal to 204 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து அதே மாதிரி நமக்கு இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச லாஸ்ட் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இங்கே 52/9 சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து 52/9. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 461/8. இது வந்து எப்படி பண்ணலான்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 461/8 இருக்குது. அப்போ வந்து சில ப்ரைம் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நாட் கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடைக்காது. அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஃப்ராக்ஷனை வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை டெசிமலுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இனி அடுத்து பார்க்குறோம். If in a given decimal number, the number of digits after decimal are not even, then we put a 0 at the extreme right, so that these are even number of digits after decimal point. Now numbers are paired starting from the digit hand side before the decimal point and from the left hand after the decimal digit. இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து டெசிமலுக்கு அப்புறம் ஆர்டர் நம்பர் இருந்துச்சுன்னா அப்படின்னா 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா. இந்த எக்ஸாம்பிளில் 15,006.694 அப்படி இருக்குது தானே. அப்போ இந்த ஆர்டர் நம்பர் இருந்ததுன்னா அதை நம்ம ஈவன் நம்பராக மாற்றணும், அவ்வளோதான். அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர்ஸ் ஆர் மார்க், அப்போ தான் நமக்கு பேர்ஸ் மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பேர்ஸ் மார்க் பண்ணும்போதும் என்ன பண்ணுவோம், இங்கே லாஸ்ட்லேருந்து 2 2 தென் 2 தென் அது மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது டெசிமலுக்கு அந்த பக்கம் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு ஈவன் நம்பராக தான் இருக்கணும். அதான் ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 147.1369 அப்படி சொல்லியிருக்காங்க. 147.1369 வந்து ஈவன் டிஜிட் இருக்குது. ஆஃப்டர் த டெசிமல் ஈவன் டிஜிட். ஸோ நம்ம 0 ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, லாஸ்ட் டிஜிட். அப்போது தென் நம்ம பீரியட்ஸ் மார்க் பண்ணலாம் 2 2 2 1ஆல். தென் எகெயின் சேம் த அந்த மெத்தட் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். 12.13 ஆன்சர் கிடச்சிருக்கு. டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் ஃப்ராக்ஷன். again fraction கண்டுபிடிக்கிறோம். to find the square root of any decimal number, firstly we find the square root of numerator and denominator separately of given decimal number. இப்போ இது root of p by q equal to root of p by root of q. அதான் root of 1.44 example root of 1.44 by root of 1.21 equal to சேம் மெத்தட் தான். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 144 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு கீழே 120 மல்டிப்ளை எழுதிட்டு அதுலேருந்து பெயர்ஸ்
எடுத்துட்டு ஈச் பேர்ஸில் எடுத்துட்டு தென் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும் ஆன்சர் கிடச்சிடும். 12/11. இங்கே பாருங்கள் 144 எப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? 2 × 2 × 2 × 2 × 3 × 3 by 121 11 × 11. அப்போது 2 × 2 × 3/11 = 12/11. அப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதலாம். தென் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட். some facts நம்ம பார்க்க போகிறோம். If the square of any numbers end with 1, then its square root of will end with 1 or 9. எந்த ஒரு ஒரு நம்பரோட ஸ்கொயர் வந்து 1ல் எண்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்கொயர் ரூட் வந்து 1 அல்லது 9ல் தான் எண்ட் ஆகும். If the square of any numbers end with 4, then its square root will end with 2 or 8. 4ல் எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட்டும் 2 இல்லைனா 8ல் தான் எண்ட் ஆகும். ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர் எண்ட் வித் 5, தென் ஸ்கொயர் ரூட் வில் எண்ட் வித் 5. அது ஸ்கொயர் ரூட்டும் 5ல் தான் எண்ட் ஆகும். இஃப் த ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர்ஸ் எண்ட் வித் 6, தென் ஸ்கொயர் ரூட் வில் எண்ட் வித் 6. ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர்ஸ் எண்ட் வித் 9, தென் இட்ஸ் ஸ்கொயர் ரூட் வில் எண்ட் வித் 3 or 7. The square of any numbers always end with 0, 1, 4, 5, 6 or 9, but will never end with 2, 3, 7 or 8. Square root of negative number is imaginary இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி படிக்கலாம். தென் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25/6.76 இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். டெசிமல் ஃப்ராக்ஷனில் இருக்குது. டெசிமலுக்கு அந்த பக்கம் ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 0 ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா டெசிமல் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரம். அப்போ 6.25 625 6.76 676 தான் மாறிடும். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஆர்டினரி மெத்தட், அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் இந்த பேர்ஸ் எடுத்துகிட்டு எழுதுகிறோம். இப்போ ரூட் ஆஃப் 625 அதோட ஃபேக்டர்ஸ் அப்படி வரும். 5 5 5 5 5 5 × 5 × 5 × 5 2 × 676 2 × 2 × 13 × 13. again இதுலேருந்து நம்ம பயர்ஸ்லேருந்து 1 எடுக்கும்போது 5 × 5/2 × 13 கிடைக்குது 25/26. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கியூப் ரூட். கியூப் ரூட் அப்படின்னா த கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் மாதிரி தான். அங்கே ஸ்கொயர் கண்டுபிடிப்போம், இங்கே கியூப் கண்டுபிடிக்கும். த கியூப் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர் இஸ் த நம்பர் ஹூஸ் கியூப் இஸ் கிவன் நம்பர். அதோட கியூப் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கியூப் ரூட் இஸ் டினோட்டட் பை த சைன் கியூப் ரூட்டா. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் அந்த ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் 3 போட்டோம்னா கியூப் ரூட். கியூப் ரூட் ஆஃப் 8. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்னா பெயர் எடுப்போம் தானே. இப்போ 2 8 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 8 எடுப்போம். 2 4 இருந்துச்சுன்னா ஒரு 4 எடுத்துப்போம். இங்கே வந்து என்னென்னா 3 எடுக்கணும். 3 8 இருந்துச்சுன்னா ஒரு 8 வெளியில் எடுக்கணும். 4 3 6 இருந்துச்சுன்னா அதில் ஒரு 6 எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். 2 × 2 × 2. தென் அந்த 3 2க்கு வந்து ஒரு 2 எடுத்தால் போதும். 512நாலும் 8 × 8 × 8 3 8 இருக்குது, அதுக்கு ஒரு 8 எடுத்தால் போதும். அப்போது கியூப் ரூட் வந்து 8. 8 கியூப் ஈக்குவல் டு 8 × 8 × 8. அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 512 கிடைக்கும். அதுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் தி கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. there is only one method to finding the cube root which is given below. one method தான். நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 மெத்தட் பார்த்தோம். என்னெல்லாம் இதில் வந்து 1 மெத்தட், அது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது கொடுத்துருக்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் மேக் தீஸ் ஃபேக்டர்ஸ் இன் பெயர் ஆஃப் 3 ஈச். இங்கே என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், 2 ஈச் எடுத்துட்டோமோ, இங்கே வந்து 3 ஈச். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3 × 3 × 3 2 × 2 × 2 8 × 8 × 8 அப்படி கிடச்சிதுன்னா இந்த ஈச் 3க்கு ஒரு 3, ஈச் 2க்கு ஒரு 2, ஈச் 3 8க்கு ஒரு 8. அதுக்கப்புறம் இந்த 3 2 8 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு வந்து கியூப் ரூட். Take the product of these prime factors, taking one out of every pair of the same primes. This product gives us the cube root of the given number. Okay, இதுதான் அந்த மெத்தட். Important facts related to cube and cube roots. Okay, ஸ்கொயருக்கு பார்த்தாலும் அதே மாதிரி சேம். If the cube of a number is of 2 or 3 digit, then its cube root will be 1 digit. If the cube of a number of 5
4 or 5 or 6 digit, then its cube root will be 2 digit. If the cube root of number have 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 in its unit place, then its cube root will have 0, 1, 8, 7, 6, 4, 5, 6, 3, 2 or 9 in their unit place respectively. இப்போ 0 இருந்துச்சுன்னா அதோட cube root 0, 1 இருந்துச்சுன்னா cube rootலயும் 1 unit placeல 1 இருக்கும். இப்போ 3 இருந்துச்சுன்னா unit placeல 8 இருக்கும். 4 இருந்துச்சுன்னா unit placeல 4 இருக்கும். அந்த மாதிரி there are only 3 numbers whose cube is equal to the number. இப்போ 0 power 3 equal to 0, 0 into 0 into 0. 1 cube na 1 into 1 into 1. Minus 1 cube na minus 1 into minus 1 into minus 1. Then minus 1 into minus 1 plus 1, then minus 1. So minus 1. P by Q is a fraction, then root of P by Q equal to root of cube root of P divided by cube root of Q. P and Q வந்து integers இருக்கும். P is an integer, then cube root of minus P equal to minus into cube root of P. ஓகே தானே இது? தென் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அவ்வளோதான். கியூப் ரூட் ஆஃப் 19683 இஸ் ஃபேக்டர் பண்ணுறோம். 3 into 3 into 3, 3 into 3 into 3, 3 into 3 into 3, தென் 3, 3, 3 is equal to 27. இப்படி தான் ஃபேக்டர் பண்ணும்போது இது கிடைக்கும். தென் அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 0 பாயிண்ட். இந்த டெசிமலில் இருக்குது. டெசிமலில் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது 729 by 85,184 கிடைக்கும். எகெயின் இதை ஃபேக்டர் பண்ணணும். 9 into 9 into 9. அதே மாதிரி கியூப் ரூட்டையும் ஃபேக்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து எழுதணும். எக்ஸாம்பிள் 11 பாருங்கள். ஃபைண்ட் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. 5832க்கு நம்ம கியூப் ரூட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், மைனஸ் மட்டும். மைனஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே மைனஸ் வரும். ஆன்சர்லாம் மைனஸ் கிடைக்கும், அவ்வளோதான். இது எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். இது வந்து தியரி, ஓகே. இது நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன் வேர்டுக்கெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லேருந்துலாம் கேட்க சான்சஸ் இருக்குது. இது தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராப்ளம் பண்ண முடியும். இது ஒரு தியரிட்டிக்கலானது. நம்ம ப்ராப்ளம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் எக்ஸ்போனன்ட்ஸ்னால் in any number p multiplied by itself n times, then the products will return p power n. Here p is called base and n is known as index or power of exponent of p. இப்போ சிம்பிள் தான். இப்போ ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் அப்படி வச்சுருக்கோன்னா இந்த 2 தான் என்னது, பேஸ். இந்த ஸ்கொயர் என்னது, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பவர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட் ஆன் பி, அதோட எக்ஸ்போனன்ட்னா அதோட எக்ஸ்போனன்ட் பண்ணுறது, ஓகே. இப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 into 5 அதோட எக்ஸ்போனன்ட். இப்போ எக்ஸாம்பிள் 10 power 8 அப்படின்னா 10 into 10 into 10 into 10 times 10 அதோட எக்ஸ்போனன்ட். அதுதான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 into 5 into 5 into 5 4 times 5, அதாவது 5 power 4 அப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போனன்ட்ஸுக்கும் சம் ரூல்ஸ் இருக்குது. There are some rules of exponent which are following. P power m into P power n equal to P power m plus n. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சம்டைம் ஒன் வேர்ட் கேட்க சான்சஸ் இருக்குது. P power m into P power n equal to P power m plus n. எக்ஸாம்பிள் பாருங்கள். 7 power q into 7 power 2. பேஸ் சேமாக இருக்குது. ஸோ நம்ம பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். P power m by P power n equal to P power m minus n. இதுவும் பேஸ் சேமாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும், ஏன்னா டிவைடட் பை. தென் P power m the whole power n அப்படின்னா பவர்ஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 power q into the whole power 6 equal to 8 power 3 into 6, 8 power 18. pq the whole power என்னன்றதுச்சுன்னா அதை வந்து பேஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே பவர் இருந்துச்சுன்னா பேஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். pq the whole power n equal to P power n into q power n. எக்ஸாம்பிள் வந்து 3 into 7 the whole power 4னா 3 power 4 into 7 4. அதே மாதிரி டிவைடட் பைல இருந்தாலும் அதை பேஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணலாம். P by Q the whole power n equal to P power n into Q power n. இது எப்போவுமே படித்து வச்சுருக்க வேண்டியது. P power 0 equal to 1. எந்த பேஸ் இருந்தாலும் பவர் 0வாக இருந்தால் ஆன்சர் 1. 1 power 0 equal to 1, 2 power 0 equal to 1, 3 power 0 equal to 1, எல்லாமே 1. ஈவன் ரூட் பவர் 2 the whole power 0, ரூட் 2 the whole power 0 இருந்தால் கூட 1 தான். P power minus n, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அதை டிவிஷனில் எழுதலாம். 1 by P power n எழுதலாம். இதுவும் எந்த நம்பராக இருந்தாலும் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 power minus 1 by 7னா 1 by 3 power 7, ஓகே.
p power x power y னா இந்த x மட்டும் p க்கு வச்சிட்டு அது 1 power y ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். Then example, find the value of -3 the whole square into 7 square. ஓகேயா? அப்போ -3 the whole square னா எப்பவுமே பார்க்குற மாதிரி தான். ஸ்கொயர்னா 3 into 3, 7னா 7 into 7 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா போதும். Find the value of -4m the whole cube divided by -2m the whole cube square. First -4m the whole cube. Cube இருக்குன்னா divided by 1 by 2m square. இப்போ divided by என்ன பண்ணுறோம், into மாத்திரம் 2m square, 1 by 2m square into 2m square மாற்றிருக்கோம். தென் அதே மாதிரி cube of 3 times -4m -4m -4m, 2m னா 2 times 2m 2m. தென் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 4 4s are 16, 16 into 4s are 64, 2 2s are 4, 64 into 4 256 m power 5. இங்கேயும் பேஸ் சேமாக இருக்குது, அதனால அதை ஆட் பண்ணியிருக்கோம். Then find the value of 2 power 20 divided by 2 power 15. அப்போ 2 power 20 divided by 2 power 15னா என்ன பண்ண டிவைடடில் இருக்குது தானே. அப்போ என்ன செய்யணும், பேஸ் சேமாக இருக்குது, ஸோ பவரை மைனஸ் பண்ணிக்கிட்டா போதும். 2 power 20 minus 5 into 2 power cube, 2 power 5, 2 power 5 into 2 power 3 பேஸ் சேமாக இருக்குது, அதனால மல்டிப்ளிகேன், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 2 power 5 plus 3, 2 power 8. இதான் ஆன்சர். சிம்பிள் மெத்தட் தான். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கிளாஸஸ் வந்து நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெய்டோ எதுவுமே கிடையாது. இந்த நோட்டை நம்ம உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். தியரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால் எக்ஸாம்பிள் போட முடியும். ஸோ இந்த கிளாஸுக்கு தியரி போதும். அடுத்த கிளாஸுக்கு இது பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது தான் நமக்கு அதில் உள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.